मन बुद्धि संस्कार, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। ज्योति से घर में है प्रकाश, जहाँ नहीं धरती आकाश, ज्योति सागर का प्रकाश हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। मुझ में भरा है ज्ञान भंडार, आदि मध्य और अंत का सार, ज्ञान के सागर का पैगाम हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। शांति रूप में करूँ विश्राम, घर मेरा है शांति धाम, शांति सागर की संतान हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। आनंद में झूमूं गाऊं, अतीन्द्रिय सुख बरसाऊं, परम आनंद का खजाना हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। प्रेम रूप मेरा न्यारा, पिता प्रेम सागर प्यारा, स्नेह के रत्नों की खान हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। पवित्रता में मैं सरताज, मेरे घर में पावन राज, पावन पिता की मैं आन हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। शक्ति भरा हर गुण मेरा, शक्ति भरे घर में बसेरा, शक्ति सागर की पहचान हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। मुझ में भरे हैं गुण अपार, गुण सागर ने किया श्रृंगार, गुणों का मैं करती दान हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 30/4/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे बाप तुम्हें पुरुषोत्तम बनाने के लिए पढ़ा रहे हैं. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை புருஷோத்தமராக ஆக்குவதற்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். तुम अभी कनिष्ठ से उत्तम पुरुष बनते हो. இப்பொழுது நீங்கள் கீழான நிலையிலிருந்து உத்தமமான ஆத்மாவாக ஆகின்றீர்கள். சப்சி உத்தம் ஹே தேவதா ஹே. அனைவரை விட உத்தமமானவர்கள் தேவதைகள். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பலகீனமும் இல்லை, அதனால் உத்தமமானவர்கள் தேவதைகள். கேள்வி கேட்குறாங்க பாபா, यहाँ तो बच्ची कौन सी मेहनत करते हो जो सत्य में नहीं होगी. இங்கே குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு முயற்சி செய்கின்றீர்கள், இந்த ஒரு முயற்சியானது சத்தியுகத்தில் இருக்காது. बदल यहाँ देह सहित देखे सब संबंधों को भूल आत्माभिमानी हो शरीर छोड़ने में बहुत मेहनत करनी पड़ती है. இங்கே குழந்தைகள் நீங்கள் இந்த தேகம் உட்பட எல்லா சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து ஆத்ம அபிமானி ஆகி ஷரீரை விடுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். சத்தியுகத்தில் இது போன்ற முயற்சி இல்லாமலே ஆத்மா அமர்ந்திருக்கும் பொழுதே ஆத்மா தானாகவே அந்த ஷரீரத்தை விட்டுவிடும். அபி எஹி மெஹனத்வா அபியாஸ் கர்த்தியோ. இப்போ நாம் செய்யக்கூடிய முயற்சி, நாம் செய்யக்கூடிய பயிற்சி என்ன? நான் ஆத்மா. இந்த பழைய சரீரத்தை, பழைய உலகத்தில் பழைய சரீரத்தை நான் விட வேண்டும், புது சரீரத்தை எடுக்க வேண்டும் என்ற நினைவை கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. சத்தியுகத்தில் இது போன்ற பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாடல், दूर देश का रहने वाले
ஆயா பராய தேஷ். தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் இந்த மாற்றான் தேசத்துக்கு வர வேண்டும் என்று பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चे जानते हैं फिर से यानी कल्प कल्प की बात. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். மீண்டும் அதாவது கல்ப கல்பத்துக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். इसको कहा जाता है फिर से दूर देश का रहने वाले आया पराया देश. இவரைத்தான் சொல்லப்படுகிறது. யாரை? சிவ பாபாவை. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் அவர் மாற்றான் தேசத்துக்கு வந்திருக்கிறார். ये सिर्फ उस एक के लिए गायन है उनको ही सब याद करते हैं. இது ஒருவருக்கு பாடப்பட்ட மகிமையாகும். அனைவருமே அவரைத்தான் நினைவு செய்கிறார்கள். அவர் விசித்திரமாக இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான சித்திரமும் இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவர்களை தேவதை என்று சொல்லப்படுகிறது. சிவ பகவான் வாச்சு என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவன் இருப்பதோ பரந்தாமத்தில். உனக்கு சுக்குதாமி கபி புலாத்தே நெய் துக்குமே புலாத்தே ஹே. அந்த சிவ பாபாவை சுகதாமத்தில் யாரும் அழைப்பதில்லை, துக்கதாமத்தில்தான் அவரை அழைக்கப்படுகிறது. அவர் வருவதோ சங்கம யுகத்தில். ये तो बच्चे जानते हैं सत्य में सारे विश्व पर तुम पुरुषोत्तम रहती हो. இதையும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தில் வாழும் பொழுது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் மட்டுமல்ல புருஷோத்தமமாக இருக்கின்றீர்கள். மத்தியம் கனிஷ்ட் மகா நஹி ஹோத்தே ஹே. எல்லாருமே உத்தமமானவர்கள். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க, மத்திய ஸ்டேஜில் இருக்காங்க, மோசமான ஸ்டேஜில் இருக்காங்க, அப்படிலாங்க யாருமே கிடையாது. உத்தமத்திலும் உத்தமமானவர்கள் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர். இனுக்கு ஐசா பனானே வாலா. இவர்கள் அப்படி உத்தமத்திலும் உத்தம புருஷராக ஆக்கியவர் யாரு? ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா. ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபா கோய் கஹா ஜாத்தா ஹே. ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவ பாபாவுக்குத்தான் சொல்லப்படுகிறது. எதுக்கா பாபா இந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு? இன்னைக்கு சன்னியாசிகள் போன்றோர் தனக்கு ஸ்ரீ ஸ்ரீ என்ற டைட்டிலை கொடுத்து கொள்கிறார்கள். பாபி ஆக்கர் சிருஷ்டிக்கோ புருஷோத்தம் பனாத்தே ஹே. பாபா வந்து தான் இந்த சிருஷ்டியை புருஷோத்தம சிருஷ்டியாக ஆக்குகிறார். सत्य में सारी सृष्टि में उत्तम से उत्तम पुरुष रहते हैं. சத்தியுகத்தில் முழு உலகத்திலுமே சிருஷ்டியிலுமே வாழக்கூடியவங்க எப்பேற்பட்டவங்க? உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள். அபி தும் சமஸ்தி ஹோ ஹம் கியா தே. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம் நாம் என்னவாக இருந்தோம். இப்போது மீண்டும் நாம் ஸ்வர்கவாசி புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். நாம் இருப்பதோ संगम युगम. तुमको खातिरी की है ये पुरानी दुनिया बननी है. पुरानी सो नई, नई सो पुरानी जरूर बनती है. இந்த பழைய உலகத்தை நாம் புது உலகமாக ஆக்க வேண்டும். பழசு புதுசாக ஆக வேண்டும். அடுத்து புதுசு பழசாக ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நெய்கு சத்யோக. புது உலகத்தை சத்தியுகம் என்று சொல்கிறோம், பழைய உலகத்தை கலியுகம் என்று சொல்கிறோம். பாப் ஹி சச்சா சோனா. பாபா எப்பேற்பட்டவர்? உண்மையான தங்கம். சச்சு கேனேவாலா. உண்மையை பேசக்கூடியவர். அவரை ட்ரூத் சத்தியம் என்று கூறப்படுகிறது. சப் குச் சத்திய பத்தாத்தே ஹே. அவர் அனைத்துமே சத்தியத்தை தான் கூறுகிறார். சத்தியத்தை தவிர அவர்கிட்ட வேறு எதுவுமே வர முடியாது. ये जो कहते ஈஸ்வர் சர்வ வியாபி. ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறியிருக்கிறார்கள். இது பொய்யானதாகும். எனவே இப்போ பாபா சொல்கிறார், பொய்யானவற்றை கேட்காதீர்கள். இயர்னோ ஈவில். கெட்டதை கேட்காதீங்க. சீனோ ஈவில். கெட்டதை பார்க்காதீர்கள். ராஜவிகா கி பாத் அலக. ராஜ கல்வி கற்பிக்கப்படுகிறது. அதோ தனிப்பட்ட விஷயமாகும். அது அல்ப கால சுகத்தை பெறுவதற்காக. அந்த கல்வி படித்தாலும் கூட
அடுத்து ஒரு ஜென்மா எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் படித்து தான் ஆக வேண்டும். அந்த கல்வி கூட, ராஜ கல்வி கூட அல்பகால பலனை தரக்கூடியது, சுகத்தை தரக்கூடியது. நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு ஈஸ்வரிய படிப்பு, ஈஸ்வரிய கல்வி. இந்த கல்வி 21 ஜென்மத்துக்கு. तो वहाँ अकाले मृत्यु नहीं होता है. சத்தியத்தில் அகால மரணமும் ஏற்படுவதில்லை. இங்கே பாருங்கள் எப்படி அகால மரணம் ஏற்படுகிறது. ஞான் மேபி மர் ஜாத்தே ஹே, ஞானத்தில் இருக்கக்கூடியவர்களும் திடீரென்று சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் காலனை வெற்றியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜான்தி ஹோ ஓஹே அமர் லோக் ஏஹே மர்த்தி லோக். நாம் இதையும் அறிந்திருக்கின்றோம். அது அமர லோகமாகும். இந்த உலகத்துக்கு பேர் என்ன? மரண லோகமாகும். வஹா ஜப் பூடே ஒத்தி ஹே சாட்சாத்கார் ஒத்தா ஹே. சத்தியுகத்தில் மரணம் எப்படி நடைபெறும்? வயோதிக நிலை அடைந்த பிறகு வயோதிகர் நிலையில் வந்தவர்களுக்கு காட்சி கிடைக்கும். இப்போ இந்த சரீரத்தை விட்டு நான் குழந்தையாக பிறக்கப் போகின்றேன் என்ற காட்சி கிடைக்கும். அந்த காட்சியை காண்பார்கள். அப்படியே ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்துவிடும். இவ்வாறு தான் அங்கே மரணமானது நிகழும். நயா ஷரீர் மிலாத்தோ அச்சாஹி ஹேனா. பழைய சரீரத்தை விட்டு புது சரீரம் எடுத்தால் நல்லது தானே. बैठे बैठे खुशी से शरीर छोड़ देते हैं. ஒன்று காட்சி கிடைக்கும், குஷியாக சரீரத்தை விட்டு விடுவார்கள். மரணப்படுக்கையில் போனாங்க, கஷ்டப்பட்டாங்க, சரீரத்தை விட்டாங்க, அப்படி இருக்காது. அமர்ந்தே இருப்பார்கள். குஷியோடு शरीरத்தை விட்டு விடுவார்கள். यहाँ तो उस अवस्था में रहते, शरीर छोड़ने के लिए मेहनत लगती है. ஆனால் இங்கேயோ நாம் அது போன்ற சரீரத்தை விடுவதற்கு அநேக முயற்சி கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாபா என்ன சொல்கிறார் நமக்கு? என்னோட நினைவில் சரீரத்தை விடுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. கடைசியில் சரீரத்தை விடும்போது என்னை தவிர உங்களுக்கு வேறு யாரோட நினைவும் வரக்கூடாது. இங்கே செய்யக்கூடிய முயற்சி, அழகாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார் பாபா. இங்கே செய்யக்கூடிய இந்த முயற்சி அடுத்து அங்கே காமன் ஆகிடுறது. வேறு எந்த நினைப்பும் அங்கே யாருக்கும் சத்தியுகத்தில் சரீரத்தை விடும்போது வருவது கிடையாது. இங்கே குழந்தைகள் தேகம் உட்பட எல்லாவற்றையுமே மறந்து போக வேண்டும். ஆத்மா எப்போ சத்தோ பிரதானமாக இருந்ததோ அப்போது அழகான சரீரம் கிடைத்தது. இப்போ காமசிதிக்கு ஆத்மா அடிமையானதோ அப்போ ஆத்மா கருப்பான ஆத்மாவாக, தமோ பிரதானமான ஆத்மாவாக ஆகிவிட்டது. இப்போ சரீரமும் கூட சாதாரண சரீரமானது கிடைத்தது. சுந்தரத்திலிருந்து ஆத்மா, அழகான ஆத்மாவிலிருந்து, வெள்ளையிலிருந்து ஆத்மா கருப்பாகிவிட்டது. கிருஷ்ண கா நாம் தோ கிருஷ்ண ஹீ ஹே. கிருஷ்ணருடைய பெயர் என்ன? கிருஷ்ணர் தான். ஆனால் அவர் அப்படியே ஷியாம் சுந்தர் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணருடைய சித்திரத்தையும் கூட கருப்பாக தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது பேர் சொல்லப்பட்டிருக்கு, சித்திரங்கள் அப்படி காட்டப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கும் அதனோட அர்த்தமானது தெரிவதில்லை, ஷியாம் சுந்தர்னா என்னென்னு. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம். சத்துவ பிரதானத்தே து சுந்தரத்தே. எப்போ நம்ம சத்துவ பிரதானமாக இருந்தோமோ அப்பொழுது சுந்தரமாக இருந்தோம். எப்போ தமோ பிரதானம் ஆனமோ அப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? ஷியாம் ஆயிட்டோம், கருப்பாயிட்டோம். சத்துவ பிரதான்கோ புருஷோத்தம் கேங்கே. சத்துவ பிரதானமான ஆத்மாவை புருஷோத்தமர்கள் என்று சொல்லப்படுகிறது. தமோ பிரதானமானவர்களை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா சிவபாபா எப்படி இருக்கார்? எப்போதுமே தூய்மையானவர். அவர் வருவதே நம்மை அழகாக ஆக்குவதற்காகத்தான் வருகின்றார். கல்பா வராரு. அவர் வரலை அப்படின்னா இந்த பழைய உலகத்தை புது உலகமாக யார் ஆக்குவா? இதுவோ பத்தித்தமான சீச்சி உலகமாகும். இந்த உலகத்தை பற்றிய விஷயம் மனிதர்களுக்கு தெரியாது. அப் தும் ஜான்தி ஹோ. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். பாபா நம்மை புருஷோத்தம் ஆக்குவதற்காக படிப்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பாயிண்ட் என்ன நமக்கு? புருஷோத்தம்.
फिर से देवता बनने के लिए हम सब ब्राह्मण बने हैं. மீண்டும் நாம் தேவதி ஆகுவதற்காக பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். துமுகோ சங்கமேகி பிராமணன், நீங்கள் யார் என்றாலே சங்கமேக பிராமணர்கள். துனியா ஏனே ஜான்தி ஹே அப சங்கம் யுக ஹே. இப்பொழுது சங்கமயுகமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுகம் கலியுகம் இல்லை, சங்கமயுகம் அப்படிங்கிறது உலகத்தினருக்கு தெரியாது. சாஸ்திரத்திலோ லட்சக்கணக்கான கல்பத்தியனுடைய ஆயுட்காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக எழுதி விட்டார்கள். கலியுகம் இப்போ சின்ன குழந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. அபி தும் தில் மே சமஸ்தி ஹோ ஹம் யஹா ஆயே ஹேன். இப்போது நம்ம மனசில் புரிஞ்சிட்ருக்குறோம், நாம் இங்கே வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறீங்க? பாபா சொன்ன பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருதா? உத்தமத்திலும் உத்தமராக ஆகுவதற்கு வந்திருக்கிறோம். கலியுக பத்தித்த நிலையிலிருந்து சத்தியுக பாவனமானவர்களாக மனித நிலையிலிருந்து தேவதி ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். என்னவாக 3 பாயிண்ட் சொல்லியிருக்கார் பாபா. உத்தமத்திலும் உத்தம ஆத்மாவாக, கலியுக பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக, மனிதனிலிருந்து தேவதி ஆகுவதற்காக வந்திருக்கின்றோம். கிரந்த் மே பி மகிமா ஹே மூத் பல்தி கப்படே தோயே. கிரந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுக்கு துணியை நீ துவைச்சு கொடு அப்படின்னு. பரந்து கிரந்த் பட்னி வால பி அர்த் நீ சமஸ்தே ஹே. அந்த கிரந்தத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு கூட இதனுடைய அர்த்தம் தெரியாது. ஆத்மாவானது அழுக்கு துணியாக இருக்கிறது. इस समय तो बाप आकर सारी दुनिया के मनुष्य मात्र को साफ करते हैं. ஆனால் இந்த நேரத்தில் தான் பாபா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ற துணியை அவர் துவைச்சி கொடுக்குறாரு. தும் உஸ் பாப் கே சாமனே பேட்டே ஹோ. ஆத்மா தூய்மைப்படுத்துறது பாபா. அந்த பாபா முன்னால் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றிய ஞானம் யாருக்குமே தெரியாது. பாபா ஞான கடலாக இருக்கிறார். சத்தியமானவர், சைத்தன்யமானவர், அமரராக இருக்கிறார். பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பாயிண்ட்டு? பாபா எப்படி இருக்காரு? அப்பப்போ பாபா தன்னுடைய அறிமுகத்தை முரளியில் சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் சத்தியம், நான் தான் சத்தியத்தை பேசுகிறேன் அப்படின்னா வேறு யாரும் சத்தியத்தை சொல்கிறதில்ல, நான் தான் சத்தியம் அப்படின்னு பேர் நீங்களே மகிமையாக பாடியிருக்கீங்கன்னு சொன்னார். அடுத்து பாபா ஞான கடலானவர், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், அழிவற்றவர், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். சாந்தி கடலும் அவர்தான், சுகக்கடலும் அவர்தான், பவித்திர கடலும் அவர்தான். அவரைத்தான் நம்ம அழைச்சோம். எப்படி அழைச்சோம்? இப்பேற்பட்டவரைத்தான் நம்ம அழைத்தோம். எப்படி அழைத்தோம்? நீங்கள் எங்களுக்கு ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு அழைத்தோம். तुमको अभी बाप 21 जन्मों के लिए वर्षा दे रहे हैं. இல்லை இப்போ குழந்தைகளுக்கு பாபா 21 ஜென்மத்துக்கான ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏஹே அவினாஷி படாயி, இதுதான் அழிவற்ற படிப்பு. படிப்பிக்கக்கூடியவரும் அழிவற்ற தந்தை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. आधा कल्प तुम राज्य पाती हो, फिर रावण राज्य होता है. அரைக்கல்பம் ராமராஜ்யமானது நடைபெறுகிறது, அதன் பிறகு ராவண ராஜ்யம் ஏற்படுகிறது. பிராணோசி பியார் ஏக் பாப் ஹீ ஹே. உயிருக்கு உயிரானவர் ஒரே ஒரு பாபா. உயிர்னா ஆத்மா. அந்த ஆத்மாங்கிற உயிருக்கு உயிர் அன்பானவர் யார்? ஒரே ஒரு பாபா. ஏன் அவ்வளோ அன்பு பாபா மேலே வச்சுருக்கீங்களா? எனக்கு ரொம்ப உயிர் இவங்கிறதா, எனக்கு இவங்க தான் ரொம்ப உயிர் அப்படின்னு மனுஷர் மேலே அன்பு இருக்கு இல்லையா? அந்த அன்பு துக்கத்தை கொடுக்கும். ஆனால் பாபா மேலே வைக்கிற அன்பு துக்கத்தை எல்லாமே போக்கிவிடும். वही तो बच्चों को सब दुखों से छुड़ाई अपार सुख में ले जाते हैं. அந்த உயிருக்கு உயிரான பாபா தான் குழந்தைகளுடைய அனைத்து துக்கத்தை போக்கி அளவற்ற சுகத்தை நோக்கி அழைத்து செல்கிறார். तुम निश्चय से कहते हो हम हमारा प्राणों से प्यार परलौकिक बाप है. நீங்கள் உறுதியோடும் கூறுகிறீர்கள், நிச்சய புத்தியோடும் கூறுகிறீர்கள்,
நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள், மேலோட்டமாலாம் சொல்லலை, நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள். என்னுடைய உயிருக்கு உயிரானவர் யார்? அந்த பரலோகிக்க தந்தை. பிராண ஆத்மாக்கு காஜாத்தா ஹே, பிரான் என்று ஆத்மாவிற்குத்தான் சொல்லப்படுகிறது. சப் மனுஷி மாத்திர உனக்கு யாத் கர்த்தே ஹே, எல்லா மனித ஆத்மாக்களும் அவரைத்தான் நினைவு செய்கிறார்கள். आधा कल्प के दुख से छुड़ाई शांति और सुख देने वाला बाप ही है. பாபா எப்பேற்பட்டவர்? அவர்தான் சாந்தி கடல், அவர்தான் சுக கடல், அப்படி சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. பாபா எப்பேற்பட்டவர்? அரை கல்பத்தினுடைய துக்கத்தை விடுவிச்சு சாந்தியும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பா அவர். தோ பிராணோசே பியார் ஹுவானா, அப்போ உயிருக்கெல்லாம் உயிர் அவர் தானே. மேலோட்டமான துக்கத்தெல்லாம் அவர் போக்கல, அரை கல்பத்தினுடைய துக்கத்திலேருந்து உங்களை மீட்கிறாரு. தும் ஜான்தி ஹோ, நாம் அறிந்திருக்கின்றோம், சத்தியுகத்தில் நாம் சதா சுகமாக இருக்கிறோம். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். இது சுகம் துக்கத்தினுடைய விளையாட்டு. மனுஷி சமஸ்தி யஹா ஹி அபி அபி சுக் அபி அபி துக் ஹே. மனிதர்கள் நினைக்கின்றார்கள் இப்பொழுதே சுகமும் கிடைக்கிறது, இங்கேயே துக்கமும் கிடைக்கின்றது. அப்படின்னா சொர்க்கம் இங்கேயே துக்கமும் கிடைக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். அப்படி கிடையாது. தும் ஜான்தி ஹோ, நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், சுகத்தை அடையக்கூடிய காலம் தனி, சொர்க்கமானது தனிப்பட்டது, நரகமானது தனிப்பட்டது. இங்கே அல்பகால சுகம், இப்போ நிறைய காலம் துக்கத்தை ஆத்மா அனுபவிக்குது. சத்தியுகத்தில் சுகம் மட்டுமே தான் இருக்கிறது. சொர்க்க की ஸ்தாபனா பாப் ராம் करते हैं. சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனையை ராமர் பாபா செய்கிறார். நரகத்தினுடைய ஸ்தாபனையை ராவணன் செய்கிறது. அது நரகத்தை ராவணன் ஸ்தாபிக்கிறதுனால தான் வருடா வருடம் ராவணனை எரிக்கிறார்கள். பரந்து क्यों जलाते हैं, ஆனால் ஏன் எரிக்கின்றார்கள்? கியா சீஜ் ஹே, ராவணன் என்றால் என்ன ஒன்றுமே தெரியாது. ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியணும் இல்லையா? ஆனால் அதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு செய்கிறாங்க. கித்னி கஹானியா பைட் சுனாத்தே ஹே, எவ்வளவு கதைகளெல்லாம் கூட உட்காந்து சொல்கிறாங்க. ராம் கி சீதா பகவதி கோ ராவன் லே கயா. ராமருடைய சீத்தை, பகவதி சீத்தையை ராவணன் அபகரித்து சென்று விட்டதாக கதை கூறுகிறார்கள். மனிதர்களும் கேட்டு அப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அபித்தும் சப்கா ஆக்குபேஷன் ஜான்தி ஹோ, இப்பொழுது நீங்கள் அனைவரை பற்றிய ஆக்குபேஷனை அறிந்திருக்கிறீர்கள். யார் எப்போ வந்தாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். सारी वर्ल्ड की हिस्ट्री जाग्रफी की कोई भी मनुष्य मात्र नहीं जानते होंगे. முழு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியை எந்த மனிதர்களுமே அறிந்திருக்க மாட்டார்கள். பாப்பி ஜான்தே ஹே, அப்போ அது யாருக்கு தெரியும்? முழு சிருஷ்டியினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி யாருக்கு தெரியும்? பாபாவுக்கு தான் தெரியும். वर्ल्ड तो है ही, बाप सिर्फ आकर नॉलेज देते हैं. ये चक्र कैसे फिरता है, இந்த உலகமானது எப்படி சுற்றி கொண்டிருக்கிறது அதை பற்றிய ஞானத்தை பாபா கொடுக்குறாரு. பாரத் மே லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய தா. பாரத தேசத்தில் தான் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அதன் பிறகு என்னாச்சு? அந்த ராஜ்யம் எங்கே போச்சு? தேவத்தையோனி கோய்ஸ் லடாய் கீக்கியா. தேவதைகள் யாரோடு போய் யாரிடமாவது போய் சண்டையிட்டார்களா என்ன? தேவதைகளெல்லாம் யாரோடையும் சண்டை போடவே இல்லை. அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை. அரை கல்பத்துக்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அப்பொழுது தேவதைகளாக வாழ்ந்தவர்கள் விகாரத்திற்கு அடிமையாகி, அந்த விகாரத்துக்கு அடிமையாகக்கூடிய நிலையை வாம மார்க்கம் என்று கூறப்படுகிறது, அந்த வாம மார்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். பாக்கி ஏசனி இதுமே கோயினே ஹராயா. மற்றபடி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. தேவதைகள் சண்டையிட்டார்கள். சண்டையிட்டு அந்த சண்டையில் தோல்வி அடைந்து விட்டார்கள். யுத்தத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ये तो योग मेरा पवित्र बन पवित्र राज्य तुम स्थापन करती हो. நம்ம யாரோடைய சண்டையிடலை,
யாரோட சண்டையிட்டும் ராஜ்யத்தை அடையலை. யோகத்தில் இருந்து பவித்திரமாகி பவித்திரமான ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்கின்றீர்கள். பாக்கி ஹாத்மே கோய் சீச்சுனைய, மற்றபடி தேவதைகளுடைய கையில் எந்த பொருளும் கிடையாது. ஏ டபுள் அஹிம்சா, தேவதைகளுடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது? டபுள் அஹிம்சாவாதிகள். ஒன்று பவித்திரதா, பவித்திரதா என்ற அஹிம்சை கடைப்பிடிக்கிறார்கள். தூசரா, இரண்டாவது யாருக்கும் துக்கத்தை கொடுப்பதில்லை. ஆக நம்ம தேவத்தை எப்படி ஆகிறோம்? இந்த ரெண்டு அஹிம்சையை கடைப்பிடிக்கிறதுனால நாம் என்ன ஆயிடுறோம்? தேவத்தை ஆயிடுறோம். ஒன்று பவித்திரதா என்ற அந்த அஹிம்சையை கடைப்பிடிக்கிறோம். ரெண்டாவது யாருக்குமே துக்கத்தை கொடுப்பதில்லை. அனைத்தை விட கடுமையான ஒரு ஹிம்சை எது? ஒரே ஹிம்சை பண்ணுறைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிம்சையிலே வெரைட்டிஸ் இருக்குது. கொடுமையான ஒரு ஹிம்சை, கடுமையான ஒரு ஹிம்சை என்று சொல்ல வேண்டுமென்றால் எது? காம விகாரத்திற்கு அடிமை ஆகுவது. बीमारियाँ शुरू होती है, कितनी ढेर बीमारियाँ हैं. இப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றதோ அப்பொழுது துக்கமும் ஆரம்பமாகின்றது. எவ்வளவு நோய்கள் இன்றைக்கு உருவாகின்றது! எக்கச்சக்கமான நோய்கள், அநேக விதமான மருந்து மாத்திரைகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. ரோகி பன் படேனா, எத்தனை மருத்துவம் என்பது இன்னைக்கு உருவாயிடுச்சு இல்லையா? ஏன் இன்னைக்கு மனிதர்கள் நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? உலகமே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு, நோயாளிகளுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. तुम इस योग बल से 21 जन्मों के लिए निरोगी बनते हो. நீங்கள் இப்போ யோக சக்தி மூலமாக 21 ஜென்மத்திற்கு நோயற்றவர்களாக ஆகின்றீர்கள். சந்தோஷமாக இருக்கா? இப்போ பாபா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு நோயை வரவே விடாது. ஒரு கேரண்டியான ஒரு ட்ரீட்மெண்ட் பாபா கொடுத்துட்ருக்கிறாரு. அங்கே துக்கமும் இருக்காது, நோயும் இருக்காது, ரெண்டினுடைய அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி பலனை பெறுவதற்கு இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கிறீங்க. எப்படி படிக்கணும்ப்பா? கண்ணை முழிச்சு படிக்கணும். கண்ணை மூடிட்டு படிக்கக்கூடாது, தூங்கிட்டு படிக்கக்கூடாது. பிரிஸ்காக உட்காந்து ஆக்டிவாக உட்காந்து படிக்கணும். பச்சை ஜான்தே ஹே, குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பகவான் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தேவத்தியாக ஆக்குவதற்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். படாபி கித்னி சஹஜ், இந்த படிப்பு கூட எவ்வளோ சகஜமான படிப்பு. ஏன் பாபா அப்படி சொல்கிறார் சகஜமான படிப்புன்னு? 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்தில் முழு சக்கரத்தினுடைய ஞானத்தை பாபா புரிய வச்சிடுறாரு. மற்றபடி 84 பிறப்புகளை யார் எடுக்கிறாங்க? இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பகவான் ஹம்கோ படாத்தே ஹே, பகவான் நமக்கு படிப்பிக்கிறார். ஆக பகவான் எப்படி இருக்கிறார்? நிராகாரமானவர். சச்சா சச்சா உன்கா நாம் ஹே சிவ், உண்மையிலேயே அவருடைய பெயர் என்னவென்றாலே சிவன் என்பதாகும். அவர் கல்யாணக்காரி, அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடியவர், அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா. ஊஞ்சித்தி ஊஞ்ச் மனுஷி பனாத்தே ஹே, மனிதர்களை பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக ஆக்குகிறார். பாப் படாக்கர் होशियार बनाई, अब कहते हैं जाकर पढ़ाओ. பாபா படிப்பித்து குழந்தைகளை புத்திசாலி ஆக்கி என்ன சொல்கிறாரு? நீ படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, நீ போய் நிறைய பேருக்கு படிப்பு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறார். ब्रह्मा कुमार कुमारी को पढ़ाने वाला शिव बाबा है. இந்த பிரம்மா குமாரிகளுக்கு படிப்பிக்கக்கூடியவர் யார்? शिव बाबा. ब्रह्मा द्वारा तुमको अडाप्ट किया, பிரம்மா மூலமாக தான் உங்களை நான் தத்தெடுத்தேன். பிரஜாபிதா என்பவர் எங்கிருந்து வந்தார்? பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் மனிதர்களுக்கு குழப்பமே ஏற்படுகிறது. லக்ஷ்மி நாராயணனை பூரி ஸ்வராசி ஜனம் இல்லையே. இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் முழுமையாக 84 பிறப்புகளை எடுத்துள்ளார்கள்.
इसलिए कृष्ण के लिए कह देते हैं श्याम सुंदर. அதனால தான் கிருஷ்ணருக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஷியாம சுந்தர். ஹம்சோ சுந்தர்த்தே நினைவுபடுத்துகிறார் பாபா. நாம் எப்படி இருந்தோமா? சுந்தரமாக இருந்தோம். சுந்தரின் பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா? சுந்தரம், சுந்தரி, இந்த பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் ஆத்மா அப்படி தான் இருந்துச்சு, வாழ்க்கை அப்படி தான் இருந்தது, சரீரமும் அப்படித்தான் இருந்துச்சு. அதனுடைய நினைவார்த்தமாக தான் இங்கே பேரெல்லாம் கூட அப்படி வைக்கப்படுகிறது. அப்புறம் என்னாச்சு? சுந்தரமாக இருந்த நீங்கள் என்ன, நீங்கள் ஃபிர் 2 கலா கம் ஹுயி, 2 கலை குறைந்தது. கலைகள் குறைந்து குறைந்து இப்போ என்னவாகிவிட்டது? நோ கலா. 16 கலா இருந்தது, 16 கலை இருந்தது. கலைகள் குறைந்து குறைந்து கலைகளை இழக்கிறப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? கருப்பாயிட்டீங்க. கலை இழந்து போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கலைகளை இழந்ததுனால ஆத்மாவினுடைய கலை இழந்து விட்டோம். இப்போ நோ கலை, ஒரு கலைகளும் இல்லைன்ட்டார் பாபா. அப்போ படிப்பு எதுக்காக? 16 கலையுடையவராக ஆகுவதற்காக. இப்போ தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானமாக எப்படி ஆகுவது? பாபா சொல்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பத்தித்தத்திலிருந்து பாவனமாகிவிடலாம். ये भी जानती हो ये रुद्र ज्ञान यज्ञ, இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம், இது ருத்ர ஞான யஜ்யமாகும். அப் யஜ்யமே சாயே பிராமணன். இந்த யஜ்யத்துக்கு யார் தேவை? பிராமணர்கள். தும் சச்சி பிராமன் ஹோ, நீங்கள் உண்மையான பிராமணர்கள். சச்சி கீதா சுனானே வாலே, உண்மையான கீதை சொல்லக்கூடியவர்கள். इसलिए तुम लिखती भी हो सच्ची கீதா பாடசாலா. அதனால் நம்ம போர்டு கூட என்ன எழுதி வச்சுருக்குறோமா? உண்மையான கீதா பாடசாலை. उस गीता में तो नाम ही बदल दिया है, அந்த கீதையிலேயோ பேரை முற்றிலுமே மாற்றி எழுதிவிட்டார்கள். हाँ जिन्होंने जैसी कल्प पहले वर्षा लिया था वही आकर लेंगे. அதனால் பாபா என்ன சொல்றார்? யாரெல்லாம் கல்பத்துக்கு முன்னால் ஆஸ்தி பெற்றிருந்தார்களோ அவர்கள்தான் வந்து இங்கே ஆஸ்தி மீண்டும் அடைவார்கள். அப்படி தில் சி பூச்சோ, இப்போ நீங்கள் உங்களுடைய உள்ளத்திடம் கேளுங்க. ஹம் பூரா வர்ஸ் லே சக்கேங்கே, நான் முழு ஆஸ்தி பெறுவேனா? முழு ஆஸ்தியை அடைந்து விடுவேனா? என்ன சொல்லுது மனசு? முழு ஆஸ்தி வாங்கிடுவேன்னு சொல்லுதா? மனுஷி சரி சோடத்தே தோ हाथ खाली जाते हैं. மனிதர்கள் சரீரத்தை விட்டு விட்டார்கள் என்றால் அவங்க வெறும் கையோடு தான் போகிறாங்க. வினாஷி கமை சாத்துமே செல்ல நீயே, அவங்க சேர்த்து வைக்கப்பட்ட செல்வம் கூடவே எடுத்து செல்ல முடியாது. எவ்வளோதான் செல்வத்தை டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க போகிறப்போ எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சரீரத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் கை நிறைச்சிட்டு போகிறீங்க. ஏன்னா பாபா என்ன பண்ணுறாரு? டெய்லி உட்கார வச்சு நம்முடைய கையை பாபா நிரப்பி கொண்டிருக்கிறார். நிரப்புறாரா பாபா? தெரியுதா? கையை நிரப்புறாருன்னா அர்த்தம் என்ன? நம்முடைய ஆத்மாவை பாபா நிரப்பி கொண்டிருக்கிறார். 21 ஜென்மத்துக்கான வருமானத்தை இப்பொழுது நாம் சேமித்து கொண்டிருக்கின்றோம். மனுஷத்து சாரி கமாய் மிட்டுமே மெல் ஜாயகி, மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா வருமானமும் எல்லா செல்வம் என்னாகுமா? மண்ணோடு மண்ணாகிவிடும். இசசியம் கியூன ட்ரான்ஸ்ஃபர் கர் பாபாக்கோ தே தேவே, எல்லாமே அழியத்தான் போகுது. அந்த அழிய போகிற செல்வத்தை அழியறதுக்கு முன்னால் ஏன் பாபா காரியத்தில் கொடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது? பாபா காரியத்தில் பயன்படுத்தும் போது அது என்ன ஆகுது? பல மடங்காக நமக்கு அடுத்த சொர்க்க ராஜ்யத்தில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. யார் அதிக தானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் அதுக்குரிய பலன் செல்வந்தர்களாக பிறக்கிறாங்க. अभी तुम 21 जन्मों के लिए नई दुनिया में ट्रांसफ़र करते हो. இப்போ நீங்கள் பணத்தால் பாபாவுக்கு சேவா பண்ணுறீங்கன்னா, செல்வத்தினால நீங்கள் பாபாவுக்கு பொருளால் சேவா பண்ணுறீங்கன்னா, புது உலகத்துக்காக உங்களுடைய பணத்தை என்ன பண்ணுறீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்
இப்போ பாபா காரியத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை செலவழிக்கும் போது அதுக்கு ரிட்டர்ன் 21 ஜென்மத்துக்கு அதனுடைய பலன் கிடைக்கின்றது. அவங்க ஒரு ஜென்மத்துக்காகத்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பாபாவுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு 21 ஜென்மத்துக்கு இப்போ செய்யக்கூடிய அந்த பணத்தினால் பொருளால் செய்வதற்கான பலன் 21 ஜென்மத்துக்கு கிடைக்கும். ஏன் 21 ஜென்மத்துக்கு கிடைக்கும்? பாபாவுக்கு கொடுக்குறீங்க இல்லையா? ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர்? பாபா வள்ளலாக இருக்கிறார். வள்ளல் பாபா ஒன்றுக்கொன்று கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒன்றுக்கொன்று அவருக்கு கொடுக்கலாம் தெரியாது. ஒன்றுக்கு பல மடங்கைத்தான் பாபா கொடுப்பார். இது டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. யார் எவ்வளவு செய்கின்றார்களோ அவ்வளவு அடைகின்றார்கள். இன்டைரக்ட் தான் புண்ணிய கர்த்தே. இன்டைரக்டாக தானம் புண்ணியம் சேவை பண்ணுறாங்க இல்லையா? பாபா காரியத்துக்கு செய்கிறதில்ல, ஏதோ ஒரு இயக்கத்துக்கு இல்லை ஏதோ ஒரு ஏழைகளுக்கு அப்படிலாம் அன்னதானம் செய்கிறாங்க, வஸ்திர தானம் செய்கிறாங்க, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, தானமாக நினைக்கிறாங்க. அது அல்ப காலத்துக்கு தான் அதனுடைய பலன் ரிட்டர்ன் கிடைக்கும். இங்கே நீங்கள் செய்யக்கூடியது டைரக்ட் பகவானுடைய காரியத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க. अभी सब कुछ नई दुनिया में ट्रांसफ़र करना. அதில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? புது உலகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. अब आप कहते हैं ये सब हमको दो, तो इनको देखो कितनी बहादुरी की. இந்த பிரம்மா பாபா பார்த்துருக்கீங்க இல்லையா? எவ்வளோ ஒரு துணிவான காரியத்தை பிரம்மா பாபா செய்திருக்காரு. तुम कहते हो सब कुछ ईश्वर ने दिया है. நீங்கள் சொல்லும்போதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாமே ஈஸ்வரன் கொடுத்தாருன்னு தானே சொல்கிறீங்க. அதனால் இப்போ ஈஸ்வரன் என்ன சொல்கிறாரு? நான் கொடுத்தது தானே எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபா பற்றி என்ன சொன்னாங்க? பாபா அவர் யோசிக்கவே இல்லை, எல்லாவற்றையுமே என்ன பண்ணினார்? பாபாவோட காரியத்தில் முழு மூச்சாக அர்ப்பணம் செய்து விட்டார். பிரம்மா பாபா உடனே கொடுத்தாரு, யோசிக்கலை. ஃபுல் பவர் தேதி, எல்லா ஃபுல் பவரையுமே கொடுத்துட்டாரு. இப்போ தன்னோட பேரில் எதையுமே பிரம்மா பாபா வைத்து கொள்ளவில்லை. அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? விஸ்வ ராஜ்யம் கிடைத்தது. वो नशा चढ़ गया है. பாபாக்கு நஷா ஏறிடுச்சு பிரம்மா பாபாக்கு. பச்சோம் ஆதிக்கா குச் பி ख्याल नहीं किया. அவருக்கும் லௌகிக்கு குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே, நான் கொடுக்காட்ட என்னென்ன ஆகும்? அப்படி குழந்தைகளை பற்றி கூட பிரம்மா பாபா சிந்திக்கவே இல்லை. देने वाला ईश्वर है तो फिर किसी का रिस्पॉन्सिबल थोड़ी रहे. 21 जन्मों के लिए ट्रांसफ़र कैसे करना होता है, इस बाप को देखो, फॉलो फादर. பாபா சொல்றார், கொடுக்கக்கூடியவர் யார்? ஈஸ்வர். அவருக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிள் ஏற்பட்டுடுது. அதில் பிரம்மா பாபா 21 ஜென்மத்துக்கான பலனை பெற்றார். இவர் எப்படி பெற்றார் என்பதை இவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இவரை பாருங்கள், இவரை பின்பற்றுங்கள். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? உங்களுடைய மணியை இப்போ எதிர்காலத்துக்காக ஜென்மத்துக்காக நீங்கள் ஏழையாக இல்லாமல் செல்வந்தனாகவே இருக்கிறதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? பிரம்மா பாபாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். பிரஜாபிதா பிரம்மா பாபா செய்தார் அல்லவா? ஈஸ்வரனோ வள்ளலாக இருக்கிறார். அவர்தான் இவரை செய்ய வச்சிருக்கார். இவ்வளவு கொடுக்க வச்சது யாரா? சிவ பாபா தான் பிரம்மா பாபாவை கொடுக்க வச்சிருக்கிறார். தும்பி ஜான்தி ஹோ, நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக. நாளுக்கு நாள் நேரமானது குறைந்து கொண்டே போகின்றது. நிறைய ஆபத்துக்களும் அப்படி வரும், கேட்க முடியாது, அப்படி ஆபத்துக்கள் வரும். ஆகே செல் போ தங்க் கரேங்கே, போக போக நிறைய கஷ்டங்கள் ஏற்படுமா. நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்களாம், தங்கம் வச்சுக்க கூடாதுன்னு தொல்லை பண்ணுவாங்களாம். பாக்கி துமாரே பாஸ் கியா ரேகா, அப்புறம் அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? पैसे ही नहीं रहेंगे जो कुछ खरीद कर सको. பைசாவே இருக்காது.
எதை ஒன்று வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பைசாவே இருக்காது. நோட் ஆதிபி சல்ன சக்கே, இப்போ இருக்கிற ரூபா நோட்டு செல்லாத காசாயிடும். ராஜ்ய பதல் ஜாத்தாயே, அதன் பிறகு ராஜ்யமே மாறிவிடும். பிச்சாடிமே போத் துக்கி ஹோ மர்த்தே ஹே, கடைசி நேரத்தில் ரொம்ப துக்கப்பட்டு தான் சரீரத்தை விடுவார்கள். போத் துக்கு கி பாத் ஃபிர் சுக்கு ஹோகா, நிறைய துக்கம் ஏற்பட்ட பிறகுதான் சுகமானது உருவாகும். இயற்கையினுடைய சீற்றங்களும் ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள். சுத்துங்க, எங்கே வேணால் போங்க. ஆனால் பாபா மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாவனமாகி விடுவீர்கள். மற்றபடி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வரும், ஆபத்துக்கள் எல்லாம் நிறைய வரும். போத்து ஹாய் கர்த்திரங்க, நிறைய அந்த பிரச்சனைகளால் ஆபத்துகளால் ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். तो बच्चों को भी ऐसी प्रैक्टिस करनी है. குழந்தைகள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை பண்ணுங்க. என்ன பயிற்சி பண்ணுங்க? கடைசியில் ஒரு சிவபாபாவுடைய நினைவு மாத்திரம்தான் இருக்கணும். அவருடைய நினைவிலே இருந்து சரீரத்தை விடணும். வேறு எந்த சொந்த பந்தத்தோட நினைவு வரக்கூடாது. அந்த மாதிரி மனோநிலையை பக்குவ நிலை கொண்டு வருவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாப்கு யாத் கர்னா और நாராயண் பண்ணாய். அந்த பாபா நினைவு பண்ணணும். அடுத்து நான் நாராயண ஆக போகிறேன், அந்த நினைவு இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. और कोई की याद आई तो ना पास हुआ, வேறு யாருடைய நினைவாது வந்தது என்றால் நீங்கள் ஃபெயிலாகி விட்டீர்கள் என்று அர்த்தமாகும். யார் பாஸ் ஆகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் வருவார்கள். अपने से पूछना चाहिए. பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே கேளுங்க, எவ்வளவு நான் பாபா நினைக்கிறேன். உங்கள் கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கடைசி நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற பொருளோட ஞாபகம் தான் வரும். சரீரத்தை விடுறப்போ கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நினைவு வராது. அந்த மாதிரி ஸ்திதியை கொண்டு வாங்க. கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் தான் கிருஷ்ணரை மடியில் ஏந்துவீர்கள். கிருஷ்ணர் போல பதி வேணும், கிருஷ்ணர் போல குழந்தை வேணும்னு பக்தியில் கேட்டுட்ருக்காங்களே, நீங்கள் கிருஷ்ணருடைய ராஜ்யத்துக்கே வரப்போகிறீங்க. அதனால் என்ன சொல்கிறார் பாபா? அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு வரணும்னா இப்போ என்ன செய்யணும்? ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் செய்து முழு பவரையும் பாபாவுக்கு கொடுத்து விட்டார். எல்லாமே சிவபாபாவுக்கு தான், ஃபுல் பவரை பாபாவுக்கு கொடுத்துட்டாரு, யோசிக்கவே இல்லை. அதே போல் பிரம்மா பாபாவை பின்பற்றி 21 ஜென்மத்திற்கான பலனை சேமிப்பு செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பயிற்சி செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு சிவபாபா தவிர வேறு எந்த பொருளோட நினைவும் வரக்கூடாது. என்னுடையது என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே பாபாவுடையது என்று நினைக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை பண்ணுங்க. அல்ஃபுர் பே இசி ஸ்மிருதி சி பாஸ் ஹோ விஜய் மலமே ஆனாஹே. அப்பா மற்றும் ஆஸ்தியினுடைய நினைவு மூலமாக பாஸாகி வெற்றி மாலையில் மணியாக வர வேண்டும். वरदानम, मनसा पर फुल अटेंशन देने वाले चढ़ती कला की अनुभवी विश्व परिवर्तक भव. மனதின் மீது முழு கவனத்தை வைத்து ஏறும் கலையினுடைய அனுபவியாக, ஏறும் கலைன முன்னேறுவது, முன்னேறும் கலையினுடைய அனுபவியாக உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக ஆகுங்கள். अब लास्ट समय में मनसा द्वारा ही विश्व परिवर्तन के निमित्त बनना है. இப்பொழுது இந்த கடைசி நேரத்தில் மனதின் மூலமாக
உலகத்தை மாற்றம் செய்வதற்கு நிமித்தமானவராக ஆக வேண்டும். इसलिए எனவே அப்போ மன்சாக்க ஏக சங்கல்ப பி व्यर्थ हुआ. இப்போ மனதில் ஒரு எண்ணம் கூட ஒரு வீணான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, வேஸ்டான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் நிறைய ஒரு எண்ணம் தான் பண்ணீங்க, ஆனால் நிறையவற்றை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தமாகும். ஏக சங்கல்ப் கோபி சாதாரண மத்துன சம்ஜோ. இல்லை, ஒரு எண்ணத்தை கூட சாதாரணமான ஒரு எண்ணம் தானே பண்ணினேன் அப்படின்றது சாதாரணமான விஷயமாக நினைத்து விடாதீர்கள். वर्तमान समय संकल्प की हलचल भी बड़ी हलचल गिनी जाती है. நிகழ்கால நேரத்தில் எண்ணத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது விட்டது என்றாலே அது மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि अब समय बदल गया है. என இப்பொழுது நேரமானது மாறிவிட்டது. புருஷார்த்த की गति भी बदल गई है. புருஷார்த்தத்தின் வேகமும் கூட மாறிவிட்டது. சங்கல்ப் में ही फुल स्टॉप चाहिए. எனவே சங்கல்பத்தில் தான் நீங்கள் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். ஒரு வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னா அந்த ஒரு வேஸ்ட் தாட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. ஜப் மன்சா பர் இத்தனா அட்டென்ஷன் ஹோ. எப்பொழுது மனதில் இவ்வளவு கவனம் என்பது நாம் கொடுக்கின்றோமோ மனதிற்கு, அப்பொழுதுதான் முன்னேறும் கலை மூலமாக விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். மனதுக்கு இவ்வளவு கவனத்தை கொடுத்தாக வேண்டும். ஒரு வேஸ்ட் தாட்ஸ் தானே பண்ணினேன், அதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதனுடைய ஒரு தாக்கம் உலக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன். कर्म में योग का अनुभव होना अर्थात कर्म योगी बनना. கர்மா செய்யும்போது யோகத்தினுடைய அனுபவம் ஏற்படுகிறது என்றால் அர்த்தம் கர்ம யோகியாக ஆகுவதாகும். அவ்வக்த சமிகை கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவு மூலமாக சதா வெற்றியாளராக ஆகுங்கள். आप और बाप इस कंबाइंड रूप का अनुभव करते सदा शुभ भावना, श्रेष्ठ कामना, श्रेष्ठ वाणी, श्रेष्ठ दृष्टि, श्रेष्ठ कर्म द्वारा विश्व कल्याणकारी स्वरूप का अनुभव करो. பெருசான சென்டென்ஸ் சொல்கிறாங்க பாபா. சதா நீங்கள் எப்படி இருக்கணும், நானும் பாபாவும் இந்த இணைந்திருக்கிற ரூபத்தின் அனுபவத்தை செய்யுங்க. நான் பாபா இந்த இணைந்த ரூபத்தினுடைய அனுபவத்தை செய்யுங்க. அடுத்து சதா சுப பாவனா, சிரேஷ்ட காமனா கொண்டு வரணும். சிரேஷ்டமான வார்த்தை, சிரேஷ்டமான பார்வை, சிரேஷ்டமான செயல் மூலமாக விஸ்வ கல்யாணக்காரி சொரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். तो सेकंड में सर्व समस्या को समाधान कर सकेंगे. இந்த ஒரு விஸ்வ கல்யாணக்காரி சொரூபத்தை நீங்கள் அனுபவம் செய்தீர்கள் என்றால் செகண்டில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை நீங்கள் காண முடியும், கொடுக்க முடியும். சதா ஸ்லோகன் யாद रखना. சதா ஒரு ஸ்லோகனை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. न समस्या बनेंगे न समस्या को देख डगमग होंगे. நான் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாவாக ஆக மாட்டேன். பிரச்சனை சொரூபம் சொல்வார் இல்லையா பாபா, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஆத்மாவாக ஆக மாட்டேன். அதே நேரத்தில் பிரச்சனைகளை கண்டு நான் குழப்பம் அடையவும் மாட்டேன். பிரச்சனையை கண்டு பயப்படுறது, டிஸ்டர்ப் ஆகிடுறது, அதுவும் ஆக மாட்டேன். स्वयं भी समाधान स्वरूप रहेंगे, दूसरों को भी समाधान देंगे. நானும் பிரச்சனை வரும்பொழுது சமாதான சொரூபமாக இருப்பேன். சமாதான சொரூபம். பிரச்சனை ஏன் வந்துச்சு கேள்வி கேட்கக்கூடாது, ஏதோ வந்துருச்சு, சமாதானம் ஆயிக்கோங்க. சமாதான சொரூபமாக இருப்பேன். பிறருக்கும் சமாதானத்தை கொடுப்பேன். அதற்கான தீர்வை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த நினைவுதான் உங்களை வெற்றி சொரூபமாக ஆக்கிவிடும். இந்த நினைவு உங்களை வெற்றி சொரூபமாக ஆக்கிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.
का ये शुभ संदेश।